ஹலோ மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 9th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். தமிழ் கொஸ்டின் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சு போய் செக் பண்ணி பாருங்கள். இது இங்கிலீஷ் மீடியம் ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த வருஷம் என்னன்னா இங்கிலீஷ் வைக்காம மேக்ஸ் எக்ஸாம் வச்சிட்டாங்க நடுவில். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் விஷயம் ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா? ஓகே, 1 மார்க் பாருங்கள். 10th சேம் 10th பேட்டர்ன் தான். 10th வர அப்படியே தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ நல்லபடியாக பாருங்கள். சம்ஸ்டெல்லாம் பாருங்கள். 1 மார்க்லாம் பாருங்கள். 1 மார்க்கு கிராஃப் ஜாமெட்ரி. இதை ஃபஸ்ட்டு நீ தரவு பண்ணலாம் 30 மார்க் எடுத்துடலாம். அடுத்தடுத்து 2 மார்க் 5 மார்க் ஓகேவா? நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபு லைக்கு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 பார்த்துட்டிங்களா? அப்படி லைனாக பாருங்கள். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி கேளுங்க கமெண்ட் பாக்ஸில். அப்படியே வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி கூட கேளுங்க, நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஆன்சர் கீ அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கான ஆன்சர் கீ அண்ட் அடுத்தடுத்து எக்ஸாம் முன்னாடி நாள் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா, சப்போஸ் மேக்ஸிமம் ஆகாது, வாய்ப்பு இருந்தால் வாய்ப்புகள் இருக்குது, ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் வாட்ஸ்அப் சேனலில் ஓகேவா? ஓகே, 2 மார்க் பாருங்கள். 14 கொடுத்துருப்பாங்க. 14 நீங்கள் 10 எழுதணும். 4 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஒரு கம்பல்சரி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 7 2 மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஈஸி, செகண்ட் ஒன்று, அப்புறம் 18th ஒன்று, அப்புறம் 20 இதெல்லாம் ஈஸியானது உங்களுக்கு. ஸோ பாருங்கள், எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் படித்தா. அடுத்து பாருங்கள், 28 தான் உங்களுக்கு கம்பல்சரி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபைண்ட் த சென்ட்ராய்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஹோல் வெர்டிகல்ஸ் ஆர் இது ஈஸி. அப்புறம் ஃபைண்ட் த மீனு, அப்புறம் டை ரோல்டு ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க 27, அதுவும் ஈஸி தான். ஸோ தெளிவாக பாருங்கள், சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க எல்லாமே. அடுத்து பாருங்கள், 5 மார்க்கு வென் டயக்ராம் ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு 10th இதெல்லாம் வரும்பா. ஸோ இப்போயே நல்லா இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 10th பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் தான் வரும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். 5 மார்க் இப்போயே ஒரு மார்க் கேரண்டி பண்ணிடலாம் நீங்கள். வென் டயக்ராம் அதே மாதிரி தான், அப்புறம் ப்ராபபிலிட்டி அதே மாதிரி தான், மேட்ரிக்ஸும் அதே மாதிரி தான். சரி, ஒன்றாச்சா? அப்படியே லைனாக பாருங்கள். இதில் அதே மாதிரி தான் 10 எழுதணும், 4 சாய்ஸில் விட்டுக்கலாம், ஒரு கம்பல்சரி. இதுலேயும் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வரும், ஸ்டாட்டிக்ஸ் வரும். 10th இதே மாதிரி தான் வரப்போகுது ஓகேவா? ஸோ நல்லபடியாக சம்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மக்கப் பண்ணாதீங்க மேக்ஸை போயிட்டு, செம்ம புரிஞ்சு பாருங்கள். பாருங்கள், 2 டைஸ் ஆர் ரோல்டு, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ். ஸோ 41 பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு 10th கூட வரப்போகுது அடுத்த வருஷம். அவ்வளோதான். அடுத்த வருஷம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அவ்வளோதான், எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த 10th போயிடுவீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அடுத்து பாருங்கள், பார்ட் 4 உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸு ஓகேங்களா? கிராஃப் ஜாமெட்ரி. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸுக்கு இன்னொரு வீடியோ கூட தனியாக மேக் பண்ணி போடுறேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.